ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று அப்படியா சங்கதி? லிஃப்ட்டில் எதுக்குங்க இவ்வளோ பெரிய கண்ணாடி தெரியுமா உங்களுக்கு? நம்ம லிஃப்ட்டில் போகும்போது கண்ணாடியில் நம்ம தலைமுடியை கோதி விடுவோம், உடைய சரி செய்வோம், ஏன் செல்ஃபி கூட எடுத்திருப்போம். ஆனால் அந்த லிஃப்ட்டில் எதுக்கு கண்ணாடி வச்சுருக்காங்க? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, சொல்லட்டுங்களா? லிஃப்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் லிஃப்ட்டுலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சான். அதனால் அதில் பயணம் செய்த மக்கள், ஐயோ லிஃப்ட்டு இவ்வளோ மெதுவாக போகுது, உள்ளே நிற்கவே போர் அடிக்குது அப்படின்னு அந்த கட்டட உரிமையாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அவங்களும் யோசித்து என்ஜினியர்ஸ்கிட்ட சொன்னாங்களாம். என்ஜினியர்ஸும் ரொம்ப நாளாக கண்டுபிடிச்சி, சரி அதை வேகத்தை அதிகரிக்கணும்னா பெரிய பெரிய மோட்டார் வைக்கணும், வேகமாக போகிற மோட்டார்ஸ்லாம் வைக்கணும், அதுக்கு நிறைய செலவாகும், இன்னொன்று அது பாதுகாப்பானதும் கிடையாது, விபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன பண்ணுறதுனே யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் ஒரு உளவியல் நிபுணர் ஒரு எளிமையான பிரம்மாண்டமான ஐடியாவை கொடுத்தாராம். லிஃப்ட்டில் போகிறப்போ மக்கள் சில நிமிடங்கள் எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு மெதுவாக போகிற மாதிரி தோணுது. அதனால் அவங்க கவனத்தை திசை திருப்ப லிஃப்ட்டுக்குள்ளே கண்ணாடிகள் பொருத்தப்பட்டன. மக்கள் கவனமெல்லாம் இப்போது கண்ணாடியில் போனதுனால அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியல, கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அது இல்லாமல் மூடிய அறைக்குள்ளே இருக்கும்போது ஏற்படும் பயத்தையும் குறைச்சி லிஃப்ட்டையும் பெருசாக காட்டுது அந்த கண்ணாடி. எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான செயல் பார்த்தீங்களா? லிஃப்ட்டில் ஏறினா நீங்கள் தலைமுடியை சரி பண்ணுவீங்களா, உங்கள் அழகை ரசிப்பீங்களா? இப்போ தெரிஞ்சுதுங்களா லிஃப்ட்டில் ஏன் கண்ணாடின்ட்டு? ஒரு கணவன் மனைவி, என்ன சுசி, இப்படி நீ கண்டதை தின்னுட்டே இருக்காத, இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் ஹெல்த்து கெட்டு 50-60 வயசுலேயே லைஃப் முடிஞ்சு போயிடுது. என் தாத்தா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். எது இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்டுலாம் தின்னுட்டா? இல்லை, மற்றவங்க விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் அவர் வேலையை மட்டும் பார்த்ததுனால. ஒரு கம்பெனியில் மேனேஜரும் ஸ்டாஃபும், ஏன்பா என்ன வேலை பார்க்குற நீ? ஒரு வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டியா? நீ எல்லாம் எதுக்குப்பா வேலைக்கு வர? சம்பளம் வாங்குறதுக்கு சார். சம்பளத்துக்கு வரியா? நான்லாம் எதுக்கு வரோம் தெரியுமா? ஒரு கௌரவத்துக்காகவும் மரியாதைக்காகவும் தான் வரோம். யாருக்கு எது இல்லையோ அதுக்கு தான் வருவாங்க சார். சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.